ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று செவ்வாயில் இந்த திருச்செந்தூர் முருகனை வணங்கிவிட்டு வேல் முருகா என்று பதிவிடு. நிச்சயமாக இன்னும் 60 நிமிடத்தில் உனக்கென்பது உன்னை தேடி வரும். என் தங்கமே, உனக்கு மகிழ்ச்சியான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. வேல் முருகா என்று மட்டும் பதிவிடு. இன்று உன் கண்ணில் நான் பட்டுள்ளேன். இன்று செவ்வாய் உனக்கான நாள், உன் முருகனுக்கான நாள் என்றால் என் பிள்ளைகளுக்கான நாள். நிச்சயம் நினைத்தது நடக்கும். இந்த முருகனின் வேல் உங்கள் துணைவர பயம் நீங்கும், தைரியம் மேலாகும், வெற்றிகள் குவியும். என்னை நம்புகிறாய் தானே? நீ கற்பனை கூட செய்யாத வகையில் என் உதவி இன்று முழுவதுமாக கிடைக்கும். உன்னுடைய தூய பக்தியை பார்த்து மகிழ்ந்தேன், நெகிழ்ந்தேன். இன்று என் அருள்வாக்கு உனக்கு தங்கமே. வரும் பகல் தன்னில் என் வஜ்ரவேல் உன்னை காக்கப் போகிறது. நிரந்தரமாக சந்தோஷமாக வாழப் போகிறாய் என் செல்வமே. வாழ்க்கை வாழ்வதற்குத்தான். சந்தோஷமாக வாழ்ந்துவிடு, அழாதே, அழக்கூடாது. என் பிள்ளையின் கண்ணிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது. அப்படிப்பட்ட கஷ்டம் என்றாலும் பொறுத்துக்கோ, நான் இருக்கிறேன். நான் உனக்கு தக்க சமயத்தில் எப்படி வழிகாட்ட வேண்டுமோ அப்படி வழிகாட்டுகிறேன். எதுவும் நிரந்தரம் கிடையாது. இன்னொன்று சொல்லட்டுமா? நிரந்தரமாக சந்தோஷமாக வாழ முடியாது. நிரந்தரமாக துன்பமாகவே வாழ்க்கை இருந்து விடாது. என்னிடம் நீ வரத்தை, இன்பம் துன்பம் எது வந்தாலும் வேல் முருகா என்று மட்டும் சொல்லு. உன்னை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன். இழந்ததை மீட்டுத் தருவேன் தங்கமே. இழந்ததை நிச்சயமாக மீட்டுத் தருவேன். இன்று செவ்வாயில் உனக்கு தரும் நல்ல வாக்கு தங்கமே. ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே என்று எப்போதும் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். என் வாக்கு பொய்யாகாது. நிச்சயம் இழந்ததை அனைத்தையும் மீட்டு தருவேன். இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கு நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரச் செய்வேன். வேல் முருகா என்று மட்டும் பதிவிடு. கலங்கக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. உன்னை கண்ணீர் வெடிக்க விட மாட்டேன். அப்படி கண்ணீர் வடிந்தாலும் நீ பயப்படக்கூடாது. பயந்ததனால்தான் கண்ணீர் வடிக்கிறாய். எதற்கு பயப்படுகிறாய்? என்னவாகி போகும்? எதற்கும் ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவை தருவதற்குத்தான் உன் முருகன் நான் இருக்கிறேனே. உன் தந்தை நான், என் குழந்தை நீ. உன்னை அழ வைத்தா பார்த்து கொண்டிருப்பேன். எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு உள்ளது. இந்த திருச்செந்தூர் முருகனால் முடியாதது என்று எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் என்னை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாய் தங்கமே? தாமதமாகிறதா? இருந்துட்டு போகட்டுமே. தடைகள் வருகிறதா? இருந்துட்டு போகட்டுமே. எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் சரி, தாமதமானாலும் சரி, உனக்கு தேவையானதை உன்னிடம் எப்போது வரச் செய்ய வேண்டுமோ அப்போது உன்னிடத்தில் வரச் செய்வேன். வேல் முருகா என்று உரத்த குரலில் கூப்பிடு. தீராத விரோதத்தோடும் பகையோடு பழிவாங்கும் எண்ணத்தோடு இருக்கும் எதிரியை கூட நீ சாந்தப்படுத்தி விடுவாய். அப்படிப்பட்ட குணம் உனக்கு. இந்த முருகனை நினைக்கிறாய் தானே? கவலைப்படாதே தங்கமே, நான் இருக்கிறேன் உனக்கு. என் பிள்ளை எப்படியெல்லாம் என் நாமத்தை சொல்கிறாய் என்று எனக்கு தெரியும். நீ தேடாத போதும் இறையருள் உன்னை தொட்டு செல்கிறது. ஞாபகத்தில் வச்சிக்கோ. நம்பிக்கை என்பது அற்புதங்களை தேடுவதல்ல, மௌனமாக மலரும் நேரத்தில் அவற்றை உணர்வதுதான் சிறப்பு. எதை கண்டும் பயப்படாதே. உன் முருகன் நான் உன்னோடு இருக்கும் வரையில் உன் பக்கம் எதையும் தீண்ட விட மாட்டேன். என்னை மனதால் நம்பினால் வேல் முருகா என்று மட்டும் பதிவிடு. இது திருச்செந்தூரின் முருகனின் அருள் வாக்கு. கலங்கக்கூடாது,
நீ ஒருவருக்கு செய்த நன்றியை அவர்கள் மறக்கலாம், ஆனால் இந்த முருகன் மறக்க மாட்டேன். காலம் அறிந்து பல மடங்கு சந்தோஷத்தை கிடைக்கச் செய்வேன். என் செல்வமே, நான் சொல்வதையெல்லாம் நீ நம்பணும். நம்பினால் நம்பியவருக்கு இந்த முருகன் அனைத்தையும் தருவேன். ஒரு நாளும் கைவிட மாட்டேன். மற்றவர்களால் உனக்கு ஒரு சோதனை வருகிறது என்றால் அதை நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்று நினைத்தாயா? என் விளையாட்டை பற்றி அவர்களுக்கு தெரியாது. யாம் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் தங்கமே உனக்கு? அத்தனையும் நான் பார்த்து கொள்கிறேன். நான் இருக்கும்போது கவலைப்படக்கூடாது. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்வேன். பொறு, உனக்கான தருணம் வந்துவிடும். உனக்கானதை நான் தந்து உன்னை அழகாக வாழ வைப்பேன். நல்லதை மட்டும் நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதை நடத்தி தருவேன் தங்கமே. நிச்சயமாக நடத்தி தருவேன். அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். நினைப்பது கைகூட போகிறது. உன் எல்லா துன்பங்களுக்கும் இன்று இறுதி நாளாக இருக்கப் போகிறது. நல்ல செய்தி வந்தே தீரும் தங்கமே. வேல் முருகா என்று சொல்லு. இந்த முருகன் துணை உனக்கு எப்போதும் உண்டு. காத்திரு தங்கமே. யாரும் இல்லை என்று நீ வருத்தப்படக்கூடாது. நடத்தி வைப்பது அனைத்தும் நான் தான். உனக்கானதை செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்வேன்? எதை செய்வேன்? நீ கேட்டதை தருவதற்குத்தான் நான் இருக்கிறேன். நீ எனக்கு துன்பம் தரும்போது அதை நினைத்து நான் வருந்துகிறேன். ஆனால் என் நன்மைக்கு என்ன செய்கிறாய் என்று தெரியும் போது அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. என்னை வழிபடும் என் பிள்ளைக்கு எத்தனை எத்தனை நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்று மட்டும் பார். நான் கொடுப்பேன் என்று என்னையே நம்பியிருக்கும் என் பிள்ளைகளுக்கு இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இன்னும் 1 மணி நேரத்தில் நிறைவேறப் போகிறது. உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும்தான். ஆம் தங்கமே, நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் இருப்பவர்களை இந்த முருகன் கைவிட மாட்டேன். நீ நினைத்ததை நான் செய்து தருவேன். நம்பணும். நீ மனக்குழப்பத்தில் இப்போது இருக்கிறாய். கொஞ்சம் தெளிவாக இன்னொரு முறை கேள். உன் மனதில் ஓம் என்று இப்போது ஒரு ஒலி கேட்கிறது தானே? ஓம் என்ற ஒலி கேட்டாலே போதும். ஓம் என்று நினைத்தாலே போதும். முருகன் அருள் உனக்கு எப்போதும் உண்டு. நான் இருக்கிறேன் தங்கமே. காலையில் எழும்போதே முருகா, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, என்னை காக்கும் ஐயனை போற்றி என்றெல்லாம் வேண்டினாய். தன்னம்பிக்கையோடு இரு. அந்த தன்னம்பிக்கை தான் உன்னை முழுவதுமாக அழகாக வாழ்க்கையை வழி நடத்தி செல்லப் போகிறது. வேல் முருகா என்று பதிவிடு. இன்று நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். வேல் முருகா, வேல்வேல் முருகா.